வணக்கம் புலே. இன்றைக்கி என்னன்னா மாப்பிள்ளை மாசு மாதிரிக்கு ஒரு தரமான விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். விருந்து யார் கொடுக்குறதுன்னா யாரோட கொடுக்குறது? மாசு மாதிரியா? அதாவது நம்ம அண்ணன் மணி இல்லை, நான் இல்லை, நம்ம அமெரிக்காக்கார அண்ணன். ஆமாம், என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபரு, என்னுடைய ஃபாலோவர்ஸு. ஓகேவா? ஆ ஆ ஓகே. அன்பு நண்பர்களே, அண்ணன் சாப்பாடை வச்சுக்கிட்டே நீ சாப்பாடு வை. என்னென்ன ஐட்டத்தை காமி முதல்ல. இங்கே வா, கிட்டத்தில் வந்துவிடு. நண்பர்களே, தரமான ஐட்டங்கள் இன்றைக்கி. யார் ரைஸு எடுத்து வெளியே வச்சுட அப்படியே. ரசம், ஆம்லேட்டு, ஆட்டுக்கறி, கிட்டுக்கறி, நாட்டுக்கோழி குழம்பு, இதோட மீனோடு மீன். அதாவது நண்பர்களே, நீங்கள் யார் பாப்பாவா? அதாவது நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அமெரிக்காக்கார அண்ணன் செந்தில் அண்ணன், என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர்ஸு, மாப்பிள்ளை மாசு மாதிரி மேலே அளவு கடந்த பாசம் வச்சதுனால அண்ணன் அவர் இன்றைக்கி விருந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி பணம் அனுப்பிச்சுட்டார் அண்ணன். அதுதான் விருந்து. இன்னும் நான் கொடுக்கல. நானும் இல்லை கொடுத்துருந்தேன். ஒரு நாள்களில் நானும் விருந்து கொடுத்துருவேன். நீ இன்றைக்கே எவ்வளோ லேட்டாக அண்ணே செந்தில் அண்ணே, நீ பட்னியாக போட்டண்ணே. 3 மணி ஆச்சுண்ணே, இன்ன வரைக்கும் வீடியோ இருக்குண்ணே. இப்போ தானே வந்தேன், 1 மணிக்கு வரேன்னு சொன்னானே. சரி, ஓகே, எல்லாத்தையும் வைங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம செந்தில் அண்ணன், அமெரிக்காவுக்கு செந்தில் அண்ணன் தான் இந்த ஸ்பான்சரு. அவர் கொடுத்த கிஃப்ட்டு தான் இன்றைக்கி இவங்களுக்கெல்லாம் தரமான ஒரு தொடச்சிருங்க பாப்பாவுக்கு. தரமான ஒரு அவர் சொல்லிட்டார் அண்ணே. அண்ணே முக்கியமாக குண்டுகளாவுக்கு கூப்பிட்டு சாப்பாடு விட்டுருங்கட்டாரு. குண்டுகளா ஓகேவா? பேசுறேன், போச்சு. நான் பாட்டுக்கு பேசவா? விருந்து வைக்கிற தம்பியை சொல்லுங்கடா. ஓகே ஓகே நண்பர்களே, கரண்ட் போச்சு நண்பர்களே, கரண்ட் போச்சு. என்னடா சகுனமே சரியில்லை. ஆமா, காயத்ரி வந்தவங்க கரண்ட் போச்சு. இப்படிலாம் கொஞ்சமாக திங்காது. மீன் வச்சிருக்க, சின்ன பிள்ளைக்கு போய் மீன் வச்சிருக்க, திங்காது. எல்லாம் இரு, பந்தி வைக்கிட்டு வரட்டும். போதும் போதும், கொஞ்சம் வை. எனக்கு அதே போதும். என்ன பண்றேன்? மைக்க வச்சிருக்கேன், சட்டையில கோர்த்துக்கிறவா. அமெரிக்கா செந்தில் மயனுக்கு, அமெரிக்கா செந்தில் மயனுக்கு இன்னைக்கு விருந்து, நன்றி. இந்த குண்டுமணி ரொம்ப விரட்டுறியாப்பா, என்னன்னு கேளுங்க. இன்னைக்கு சாப்பிட்றோம், நல்லா சாப்பாடு நீங்கள் போட்டிருக்கீங்க, சாப்பிட்றோம், நல்லா இருக்கணும், வாழ்த்துறோம். முட்டை ஆம்லேட்டு, மீன் வறுவல், மட்டனு, அதைத்தானே சொல்கிறேன். முட்டை ஆம்லேட்டு, மீன் வறுவல், சுக்கா வறுவல், கறி குழம்பு, வேற ரசம், வேற நண்டு பொரியல், ஓகேவா? குண்டுமணி ஓகேவா? நான் குழம்பே ஊற்றல, சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்குன்னா. அவன் தான்டா குழம்பு ஊற்றி திண்டுக்கிருக்கான். அட எனக்கு குழம்பு ஊத்து. வெறும் குழம்பு ஊத்துமா? மக்களே, குண்டுமணிக்கு ரொம்ப பசி வந்துருச்சான், சாப்பிட்றாப்புல. என்ன கூலிமா? போதும். நாட்டுக்கோழி குழம்பு,
சிக்கன் வறுவல், மீன் பொரியல், ஆம்லேட்டு. குண்டுமணி வீட்டில் இன்னைக்கு விருந்து. யாரு கொடுக்கறது? அந்த தம்பி பேர் மறந்து போச்சு. அமெரிக்கா அமெரிக்கா செந்தில் விருந்து. செந்தில் விருந்து. ஆமா இருமல் வேற வந்து தொலைக்குதுடா. நீ சாப்பிட மைக்க வரா ஏன் இருமல் வருது? ஏய் அப்பதான் அது இப்படி வச்சு பேசியிருக்கு. நான் கத்துறது கேட்குமா? நைட்டுக்கு போட்டு பாருங்க, நல்லா கேட்கும். செந்தில் அண்ணனுக்கு விருந்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஆமா, நீங்க எப்போ வைக்க போறீங்க? நான் ஒத்து 2 வரல வச்சிரடா ஆ? சரி அம்மா. சாயந்தரம் 6 மணிக்கு. நீ வீட்டில் வந்து கட்டி போட்டுறணும். சரி, நீங்க அப்புறம் தான் இருந்து என்ன காய்ச்சி 2 மணி நீங்க எப்படி இருக்கு குழம்பு? ஏன் தனி சாப்பிட முடியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கு. ஏன் அதுதான் மட்டன் வேணாம் அம்மா மட்டன் இனிமே இப்ப சாப்பிடணும். போட்டிக்கு ஓடுற மட்டன்லாம் சுத்தமா சாப்பிட மாட்டாள. புரியல. என்ன வேணும்னு கேட்டீங்களா? என்ன சொன்னா? கோழி, நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி வேணும்டா. சரி, நாட்டுக்கோழி சாப்பிடணும். நாட்டுக்கோழி வேணும், மட்டன் வாங்கியிருப்பேன். மட்டன் சாப்பிட மாட்டேன். மட்டன் சாப்பிட மாட்டியா? எதுவுமே சாப்பிடுறது இல்லை, சேர மாட்டேங்குது. அப்புறம் இந்த இதுவும் ஐஸ், சாப்பிட மாட்டோம். ஐஸ், பானிபூரி, ஆ குக்குரை, ஆ இந்த மாதிரி நிக்கிறாங்க. ஐஸ் தாங்க கேட்குது. என்ன இந்த படம் மாதிரி ஆகிட்ட நீ? ஆமா, ஐஸ் தான். சோறு கூட வேணாம். குறுக்குறே குறுக்குறே பானிபுரி. அப்பனா 2 குக்குரை வாங்கி வச்சிருக்கலாமே இலையில. 2 குக்குரை வாங்கி வச்சிருக்கலாம் காய். சின்ன படம். இப்ப என்னடா வாங்கி கொடுத்த? தண்ணியை வாங்கி கொடுத்தியா? தண்ணி வாங்கி கொடுத்தியா? ஜூஸ் ஜூஸ். எனக்கு குத்தாங்க. ஜூஸா? என்ன ஜூஸ்? நீ இப்படி வந்து உட்காந்துருக்கா? சிங்கப்பூர் செந்தில் குமார் வணக்கம். மிச்சர். மிச்சர் ஜூஸா? என்கிட்ட அத்தை சொல்லுது. அதான். செந்தில் குமார் வணக்கம். ஏய் நீ என்ன வேணா கேட்காது. கேட்காதா? மைக் இல்லை, அமைதியாக சாப்பிடு. ஸ்பீக்கர் அங்க இருக்கு. நாட்டுக்கோழி காடு. இல்ல அப்பத்தாவோட பேசியிருக்கேன். அப்பத்தாவோட பேசியிருக்குமா? மது இங்கே ஈரம் இல்லையா மதுக்கு? சாப்பிடு சாப்பிடு, வேகமா சாப்பிடு. மது நாட்டுக்கோழி அன்னைக்கு அம்மா குழம்பு நல்லா இருக்கா? குழம்பு சூப்பரா இருக்கு. நான் தான் வச்சேன். நீ வச்ச கொய்யா பாரு. மாதிரி அள்ளி விடுறா பாரு. தண்ணியை தள்ளி வை. என் பேத்தி வச்சது சூப்பரா இருக்கு குழம்பு. எலும்பு நல்லா கிடைக்குதியா ராமனி? எலும்பு நல்லா கிடைக்குதியா? காய்கறி சாப்பிடு. குழம்பு ஊத்தவா? ரசம் ஊத்தணுமா? டேய் என்ன குழம்பு நல்லா இல்ல? என்னம்மா சின்ன பிள்ளை என்ன அது? ஏய் ஏய் குழம்பு ஊத்துறியா? இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிக்க. போதும், சாப்பிட முடியாது. ஏய் சரி சாப்பிட முடியல, ரொம்ப சாப்பிட்டு வாந்தி வந்துடும். சாப்பிடல. ஏண்டா சாப்பிடு. ஏடா அப்போ நெசத்துலேயே கிட்ட வெளியில் சாப்பிட்டுதான் இருக்கீங்க 2 பேரும். சாப்பிடலாம். ஆ என்ன மீன் தூக்கி போட்டவள? போதுமா? ஏமா மீன் தூக்கி போட்டவளா? திருப்பூர் இல்ல, இப்ப அதிகமா சாப்பிட்டா ஒரு மாதிரி ஆயிடுது. முடியல, அதனால சாப்பிடு. வீட்லயுமே சாப்பிட முடியல, வீட்டுக்கு மதியமே சாப்பிட முடியல, நைட்டு காலையில. சரி சரி சரி. இப்போ இருந்து இப்பதான் கொஞ்ச நாள். சரி சரி. இல்லை அம்மாயி சோறு ஒரு சாப்பிடு சாப்பிடு. மது தண்ணி வந்து வச்சியா? பொண்ணு பிள்ளைக்கு என்ன வேணுமா வைங்கம்மா? ஏய் கேமரா மறைக்காத, எதுக்கு இங்கிட்டு போற? வை. இது எங்க மரும எங்கள் அக்கா எங்க? செம்ம டேஸ்டாக இருக்குது குழம்பு. ரசம் ஊற்றுமா காய்கறிக்கு? மீன் வைமா? மீன் வேணுமா? மீன் வைக்கவா?
நான் எப்போ போங்க மைக்கு வாங்க நாளை போவோம். இப்படிதான் சொல்லிட்டே நீங்க 3 நாள் போச்சு. ஏய் மாறிக்கு வச்சோம் ஐயோ. போதும் சாப்பிடு. சாப்பிடு இருக்கு. எனக்கு சோறு கூட. சாப்பாடு போவா. போதும். கொஞ்சம் போ. மாதிரி சாப்பிடு. கொஞ்சம் போ. ரசம் போதும். கொஞ்சம் நன்றி. ரசம் ஊற்றிக்கிறியா? குழம்பு வேணுமா? குழம்பு அப்பா கரண்ட் வந்துருச்சுடா. அம்மாயி கரண்ட் வந்துருச்சு. கொஞ்சம் சோறு. ஏய் சாப்பாடு மாதிரி போதுமா? ரசம் என்கிட்ட சாப்பிட்டு விட்டாங்க அவருடைய அதாரி வேணான்றாங்க. சாப்பிடலாம். ஜூஸ்லேயே குடிச்சேன். எனக்கு வெறும் குழம்பு ஊற்று. நாட்டுக்குடி குழம்பு சூப்பராக அதே வச்சு இப்போ சும்மா சப்போர்ட் பண்ணா. குழம்பு மீன் பண்ணி பார்த்தா எடுத்தா மீனை சாப்பிட்றா. சும்மா எத்தனை மீன் எத்தனை சாப்பிடு. வெறும் குழம்பு போதும். உனக்கு தானே விழுந்து சாப்பிடு. ஏன்னா மொத்த மீன் கூட அவனுக்கு போகிறான். இந்த பிள்ளைய அங்கே போடுது. என்ன வேணாம். மீன் நல்லா இல்லையா? காயத்ரி சாப்பிடலாம். அந்த பிள்ளையும் சாப்பிடல. சங்கடம் போட்டுக்கிட்டு எப்பா மீன் என்ன பாப்பா வேணும்? என்ன ஐஸ் வைக்கிறாள். ஐஸ்கிரீமா? இல்லை சும்மா சொல்கிறேன். சும்மா சொல்கிறேன். மது சாப்பாடு காய்கறி இன்னும் கொஞ்சம் போல சாப்பாடு. கேக் வேணும். கேக் வெட்டவா? முதல் ஒரு மிஷின் வாங்கி வைக்கணுதுக்கு. பேசாமல் நான் படம் ரிலீஸ் ஆனால் படத்தில் வர்ற வருமானத்தில் சம்பளத்தில் விடு அடுத்து இல்லையா. இதை சாப்பிடு அல்லது அந்த இதை சாப்பிடு. சும்மா சாப்பிடு. இந்த கடிச்சிட்டு ரசம் ஊற்று. அம்மாயி வை. என்னடா வேணும்? சாப்பாடு காய்கறி நல்லா சாப்பிடல. என்ன காரணம்? இந்த ரசத்தை எல்லாம் சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. குண்டுமணி முருங்கை எங்கே இருக்கு? பொண்ணு வெஞ்சனை வாங்கிக்க. வெறும் சாப்பாடு சாப்பிட்றேன். இருக்கு மீன் வைக்கவா? நல்லா இருக்காளா பேத்தி? இவ்வளவு கேட்டேன் பேத்தி நல்லா இருக்காளா? சூப்பர் சூப்பர். ஓகே நண்பர்களே,
மாசு மாதிரிக்கு தரமான விருந்து கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம விருந்துதான் வெயிட்டிங்கில் இருக்குது. எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நன்றி வணக்கம் சொல்லிடு. பாய் சொல்லிடு செந்திலனுக்கு. நன்றி வணக்கம். பாய் பாய். டுருண்டு ஹெல்மெட் போட்டு டுருண்டு வண்டி ஓட்டுங்க. அப்பதான் சொல்லு பாய். மாதிரி டுருன்னு சொல்லு. மைக்க கொடுங்க. ஹெல்மெட் போட்டு எல்லாம் இந்தா ஆகிட்ட கொடு. ஹெல்மெட் போட்டு இப்படி தானே வச்சுக்கிற? முடிக்க சொல்கிறானா? பேராண்டியெல்லாம் வண்டியில் போகிறீங்க, சட்டியை மண்டையில் மாட்டிக்கங்க. ஆமாம், எலிமீட்ரு போடுங்க மண்டையில். மாஸ்க் கட்டுங்க, கொரோனா வருது. ஓகே பாய், நைட்டு சந்திப்போம். இன்னும் என்ன பேசணுமாடா? டுர்ருன்னு சொல்லவா? டுர்ருன்னு போகையில் மண்டையில் சட்டியை மாட்டிக்கங்க. ஹெல்மெட் போட்டு எலிமிட் நான் நம்ம இதில் பூரா சட்டி சொல்லு. ஹெல்மெட் போட்டு எலிமீட்ரு போச்சு. எலிமீட்ரு போட்டு ஓட்டுங்க வண்டியை. எப்படி டொர்ருண்டு ஓட்டுங்க. மாஸ்க் போடுங்க கொரோனாவுக்கு. இந்த 2 பேர் சாப்பிட்றாங்க, அவங்கள பாருங்க, பாய் சொல்கிறாங்க பாருங்க.